உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய தொகுதிகளில் ஒன்று தான் கான்பூர். ஆங்கிலேயர்களோட முக்கிய வணிக நகரான கான்பூர் இருந்திருக்கு. காவன்பூர்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட இந்த நகரம் பின்னாட்களில் கான்பூர்னு மாற்றப்பட்டிருக்கு. அதன் பின்னால் 1947க்கு பின்னால் இதே நகரம் அதே முக்கியத்துவத்தோடையும் இருக்குது. இங்கே இருக்கிற பின்னலாடை உற்பத்தி மற்றும் தோல் தொழிற்சாலை தான் இந்த நகரத்துக்கு எவ்வளவு பிரபலமாக இருக்க காரணம். இதன் காரணமாகவே இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை தரமும் அதிகரிச்சிருக்கு. திருப்பூர், கோவையில மக்களோட வாழ்க்கை தரம் சிறப்பா இருக்கிறது போலதான் உத்தரப்பிரதேசத்துல ஜவுளி புரட்சி காரணமா தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் கங்கை நதி, இன்னொரு பக்கம் தொழிற்சாலைன்னு அழகிய தோற்றம் கொண்டது இந்த கான்பூர் தொகுதி. உலகிலேயே தோல் நகரன்னு இதை அழைக்கிற அளவுக்கு கான்பூர் உலக அளவுல மிகவும் பிரபலமான நகரமும் கூட. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முக்கியமான 80 லோக்சபா தொகுதிகள்ல இதுவும் ஒண்ணு. மொத்தம் இதுல 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஆச்சரியமா உத்தரப்பிரதேசத்துல இந்த தொகுதியில மாநில கட்சிகள் பெரிய அளவுல வலுவா இல்லைன்னே சொல்லப்படுது. இங்க இதுவரைக்கும் 16 லோக்சபா தேர்தல்கள் நடைபெற்றிருக்கு. அதுல 4 தடவை பாஜக வின் பண்ணிருக்கு, 7 தடவை காங்கிரஸ் கட்சி வின் பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு இங்க காங்கிரஸ் கட்சி ரொம்ப வலுவான கட்சியா இருக்குன்னே சொல்லலாம். மேலும் இங்க சுயேட்சை வேட்பாளர்களும் அதிக அளவுல வின் பண்ணிருக்காங்க. 4 தடவை சுயேட்சை வேட்பாளரும் 1 தடவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தொகுதியில வின் பண்ணிருக்காங்க. கடந்த லோக்சபா தேர்தலில் இங்க பாஜக வேட்பாளரான முரளி மனோகர் ஜோஷி இங்க வின் பண்ணிருக்காரு. பாஜக இங்க வின் பண்ண மூத்த தலைவர்கள்ல இவரும் ஒருத்தருங்கிறது குறிப்பிடத்தக்கது. முரளி மனோகர் ஜோஷிக்கு இப்போ 82 வயசாகுது. உத்தரகாண்ட்ல பிறந்த இவர் தொடக்கத்துல RSS அமைப்புல இருந்தார். அதன் பின்னால ஜனதா கட்சியில சேர்ந்து கட்சி பணியாற்றினார். இப்போ கடைசியா பாஜக கட்சி தொடங்கப்பட்ட போது அதுல இணைஞ்சிருக்காரு. தொடக்கத்தில் இவருக்கு பாஜகவோட பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. 2 தடவை முரளி மனோகர் ஜோஷி பாஜகவோட தலைவராகவும் இருந்திருக்காரு. போன தேர்தலில் முரளி மனோகர் ஜோஷி கான்பூர்ல வின் பண்ணதுனால இவருக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுச்சு. கான்பூர் தொகுதியில மொத்தம் 16,11,248 வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல 8,89,345 ஆண் வாக்காளர்களும் 7,21,903 பெண் வாக்காளர்களும் இருக்காங்க. அங்கு மொத்தமா கடந்த லோக்சபா தேர்தலில் 8,35,079 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதாவது 52% பேர் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க. இதுல 4,74,712 வாக்குகளை பெற்று தேர்தலில் முரளி மனோகர் ஜோஷி வின் பண்ணாரு. 2வது இடம் பிடிச்ச காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் 2,51,766 வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியை தழுவினார். இதனால 2,22,946 வாக்குகள் வித்தியாசத்துல முரளி மனோகர் ஜோஷி இந்த தொகுதியில வின் பண்ணாரு. இவர் மொத்தம் லோக்சபால வெறும் 90% அட்டெண்டன்ஸ் தான் வச்சிருக்காரு. இது இவருடைய மாநில எம்பிக்களோட சராசரியான 87% தான். இவருடைய மாநிலத்தில இருந்து சராசரியா எம்பிக்கள் 183 கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கூட்டணி இந்த தொகுதியில தன்னுடைய கணக்கை தொடங்குமா, இவங்களுடைய கூட்டணி இங்க வின் பண்ணுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குது. மேலும் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே கடுமையான போட்டியும் இந்த தொகுதியில நிலவிட்டே வருது. இதனால யாருக்கு இங்க வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத கணிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இங்க யாரு வின் பண்ணாலும் பெரும்பாலும் கம்மியான வாக்கு வித்தியாசத்துல தான் வின் பண்ணுவாங்கன்னே சொல்லப்படுது.